வணக்கம் மானிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இப்போ வந்து அட்மிஷன் சீசன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 12th முடிச்ச பசங்கள்லாம் இப்போ தான் சிஏ படிக்க அட்மிஷன் போடுவாங்க. நிறைய அகாடமிஸில் இப்போ தான் அட்மிஷன் போடுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கேன் வி ஜாயின் சிஏ இன்ஸ்டிடியூஷன் பேஸ்ட் ஆன் கூகுள் ரேட்டிங் அப்படின்றதான் இந்த வீடியோ. ஏன்னா ஜென்ரலாக நானே ஒரு பொதுமக்களாக இருந்தால் ஒரு நார்மல் சிட்டிசனாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு இப்போ என் குழந்தைய வந்து நான் சிஏ சேர்க்கணும், எனக்கு சிஏ பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், கூகுள் எடுத்து சிஏ இன்ஸ்டிடியூஷன் நியர் மீ அப்படின்னு போடுவேன். தமிழ்நாடுஸ் பெஸ்ட் சிஏ இன்ஸ்டிடியூஷன், சென்னைஸ் பெஸ்ட் சிஏ இன்ஸ்டிடியூஷன், அந்த மாதிரி நீங்கள் என்ன ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவை பற்றி சிஏ இன்ஸ்டிடியூஷன் தேடுவீங்க. இதில் இப்படிதான் இருந்தது, இப்பயும் இருக்கு. இப்போ இதுபடி நான் வந்து கூகுள் ரேட்டிங் பார்த்து சேர்றது தான் வழக்கமாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் வேலிடுன்னு சொல்லலாம். மேபி ஒரு 2022 வரைக்கும் இதெல்லாம் வேலிடுன்னு சொல்லலாம். 2022க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பயங்கரமாக வருது. த ரோல் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் வெரி ஹை. இப்போ கூகுளில் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. இதை தாண்டி கூகுள் ரேட்டிங்கே காசு கொடுத்து வாங்குறதுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் போடணும் அப்படின்னா ஒரு ரேட்டிங்க்கு 35 ரூபாயிலேருந்து 50 ரூபா. அது டிபெண்ட்ஸ், நீங்க எவ்வளவு வாங்குறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. எனக்கு 500 வேணும், 1000 வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தா அதுக்கு பேக்கேஜ் இருக்குது. அப்போ ஆர்கானிக் ரேட்டிங் அப்படின்றது என்ன சொன்னா ரொம்ப 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 குறைச்சலாக ரேட்டிங்கே வரும். இப்போ நானே என்னோட ஒரு பேட்ச் முடியும் போது என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன். ஒரு பேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பேட்ச் ரிசல்ட் வரும்போது நான் சொல்லுவேன், ஓகே இந்த பேட்ச் முடிஞ்சு நீங்க வந்து ரேட்டிங் போடலாம். நீங்க வந்து இந்த மாதிரி முன்னாடி சொல்றேன், நான் இப்போ இல்லை 2020 21 20 அந்த ரேஞ்சிலலாம் நான் பசங்கிட்ட சொல்லுவேன், நீங்க வந்து கூகுள், ஏன்னா எல்லாருமே கூகுளில் தான் தேடுறாங்க, அதனால நீங்க கூகுள் ரேட்டிங் போட்டு விடுங்கடா அப்படின்னு சொல்லுவேன். உண்மையா கிளாஸ் அட்டன் பண்ண பசங்கள்லாம் வந்து மோஸ்ட்லி 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டுருவாங்க, சில பேர் 4 ஸ்டார் ரேட்டிங் போடுவாங்க. இந்த கிளாஸ்ல இருந்து டிஸ்கண்டினியூ ஆன பசங்க, என்கிட்ட திட்டுவாயின பசங்க எல்லாம் அட்மிஷனே கொடுக்காதவங்க. நான் நிறைய பேருக்கு அட்மிஷன் கொடுக்க மாட்டேன், பிகாஸ் நான் வந்து 80% மேல அந்த அட்மிஷன் கொடுப்பேன் அப்படின்றதுனால சும்மா 1 ஸ்டார் ரேட்டிங் போடுவாங்க. அப்புறம் எதாவது எழுதுவாங்க. இது மாதிரி நிறைய நடக்கும். சரி, இது பிளஸ் அண்ட் மைனஸ் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது டெமோக்ரஸி கண்ட்ரி, நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனா இந்த லாஸ்ட் 2 வருஷமா கூகுள் ரேட்டிங்கை விலை கொடுத்து வாங்க முடியுது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு இந்த கூகுள் ரேட்டிங்கை நம்பலாம் அப்படின்றது கொஸ்டின் மார்க். ஸோ அப்போ நான் கூகுள் ரேட்டிங்கை நம்ப மாட்டேன்ற முடிவு எடுத்துடுறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணலாம்? ஸோ நான் எப்படி தான் சூஸ் பண்றது? கூகுள் ரேட்டிங் நம்ப கூடாதுன்னு சொல்றீங்க, அப்போ எப்படி சூஸ் பண்றது அப்படின்னா, 90% அகாடமிஸ் வந்துட்டு கண்டிப்பா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருப்பாங்க. அந்த யூடியூப் சேனல்ல அவங்களோட டெமோ கிளாஸ், அவங்க யாரெல்லாம் ஃபேக்கல்ட்டி எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்கன்ற டெமோ கிளாஸ் போட்டுருவாங்க. அண்ட் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ், குட்டி குட்டி வீடியோஸும் நிறைய போடுவாங்க. பெரிய பெரிய ஃபுல் அந்த 1 ஹவர் வீடியோ 2 ஹவர் வீடியோ நிறைய போடுறோம். நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ், அட்வைஸ் வீடியோஸ், எப்படி கிளாஸ் எடுக்கிறோம், எப்படி அட்மிஷன் போடுறோம், எப்படி பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் பேசிக்கிறாங்க, பசங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி எப்படி இருக்குது, அண்ட் அடுத்தது ரிசல்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அகாடமி எடுத்துக்கோமே, அதில் வந்துட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேர் படித்து அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ மார்க் வாங்குறது வாய்ப்பு இருக்குது அது மாதிரி சொல்லுவேன். அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுவேன். அது எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, என்ன பர்சன்டேஜ் ரிசல்ட் அதெல்லாம் போடுவேன். ஸோ இந்த ரிசல்ட்ஸ்ன்றது எல்லா அகாடமியும் பப்ளிஷ் பண்ணணும். பண்ணுறாங்களான்றது தெரியாது, அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்சுவலி ஃபேஸ்புக்கில் அட்மிஷன் வந்து ஒரு அமௌண்ட் இருக்கும், 1000 அட்மிஷன் 2000 அட்மிஷன்ற மாதிரி ஒன்று இருக்கும். பாஸ் பர்சன்டேஜ் வரும்போது டினாமினேட்டரை குறைச்சி விட்டுருவாங்க. 500ல் 50 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க, 1000ல் 150 பேர் 200 பேர் 300 பேர் பாஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அட்மிஷன் போது ஒரு நம்பர்ஸும், ரிசல்ட் வரும்போது டினாமினேட்டர்ல வேற நம்பர் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இது சார் வேற வேலை வெட்டி இல்லாமல் இதெல்லாம் ரிசர்ச் பண்ண முடியுமான்னா, வாழ்க்கை, பசங்களோட வாழ்க்கைன்னும் போது எவ்வளோ அதிகமாக ரிசர்ச் பண்ண முடியுமோ. இப்போ 12th இன்னைக்கு நான் முடிக்கிறேன்னா அடுத்த நாளே கோச்சிங் சென்டர்லாம் பார்க்கக்கூடாது. அடுத்த நாள் கோச்சிங் சென்டர் பார்க்க ஆரம்பிச்சா அட்லீஸ்ட் ஒரு 30 நாள் கோச்சிங் சென்டர் மட்டுமே பார்க்கணும். எங்கெங்க கோச்சிங் போகிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எங்கள் வீட்டு எழுத்து வீட்டு பொண்ணு வந்துட்டு நீட்டுக்கு வந்து கோச்சிங் சென்டர் சேர்ந்துருக்குதுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மாசமா தான் அவங்க ரிசர்ச் பண்ணிருப்பாங்க. இதுல வேற அவங்களுக்கு நல்லா தெரியுது, ஆலன் ஒன்று இருக்குது, ஆகாஷ் ஒன்று இருக்குது, நல்லா தெரியுது. இதை தவிர அவங்க 4 மாசம் ரிசர்ச் பண்ணிருப்பாங்க. அப்ப எவ்வளவு பார்த்திருப்பாங்க? எங்க போனாலும் 1.5 லட்சம் 1.25 லட்சம் 1,80,000 ரூபாய் அப்படின்னு ஆகுது. JEEE நீட் அந்த மாதிரிலாம் எல்லாத்துக்கும் இந்த ஆகுது. 1.5 லட்சத்துலேருந்து 1.80 வரைக்கும் ஆகுது. அப்போ ஏன்னா அவங்க வாழ்க்கை, காசு செகண்டரி, வாழ்க்கை பொண்ணோட வாழ்க்கை அடுத்த 2 வருஷம் அவங்க கோச்சிங் அனுப்ப போறாங்க, எப்படி இருக்க போகுது அப்படின்ற பாக்குறோம்.
அந்த மாதிரி அவங்க 4 மாசம் ரிசர்ச் பண்றாங்க, நம்ம அட்லீஸ்ட் 30 நாளா ரிசர்ச் பண்ணணும். எப்படி நடக்குது கிளாஸஸ், எப்படி நடக்குது, ஃபேஸ் டு ஃபேஸ்ன்னு சொல்றாங்களே, அப்போ ஒரு பேட்ச்க்கு எவ்வளவு பேர் இருப்பாங்க? இப்போ 200 பேர் ஒரு பேட்ச்ல, 300 பேர் ஒரு பேட்ச்ல உட்காந்தா நம்ம பசங்களுக்கு புரியுமா? இவன் ஷை டைப்பா, இவன் நல்லா பழகுற டைப்பா? அப்படி ஃபேஸ் டு ஃபேஸ்ன்னு போனா 200 பேர் எப்படி வந்து கிளாஸ் ரூம்ல வச்சு சமாளிப்பாங்க? 100 பேர் எப்படி கிளாஸ் ரூம்ல வச்சு சமாளிப்பாங்க? வாதியாருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆல்ரெடி 10 அடி கேப் இருக்கும். அப்ப அங்கிருந்து பெஞ்ச் ஸ்டார்ட் ஆனா ஒரு லைன்ல 10 பெஞ்ச் இருக்குது அப்படின்னா 8வது ரோல இருக்கிறவனுக்கு வாதியார் எப்படி தெரிவாரு, போர்டு எப்படி தெரியும், வாதியாருக்கு 6வது ரோல இருக்கிறவன் எப்படி தெரியும், இதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி கிளாஸோட வித் எவ்வளவு, இது லென்த், இது வித். அப்போ வித் எவ்வளவு இருக்குது, அந்த கார்னர் இருக்கிறவனுக்கு எப்படி தெரியும், வாதியாருக்கு அவனுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா வாதியார் மோஸ்ட்லி எல்லா கிளாஸும் ரெக்கார்ட் பண்றாங்க. அப்போ போடியம்னு ஒன்று இருக்கும், போடியம்க்கு எதிர்க்கு கேமரா இருக்கும். ஸோ வாதியார் மோஸ்ட்லி அந்த கேமரா பார்த்து எடுப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து எடுக்கிறதோட கம்பேர் பண்ணி பார்த்தா. இதெல்லாம் யோசிக்கணும். பட் இதெல்லாம் இருந்தாலும் எடுக்க முடியும், சூப்பரா எடுக்க முடியும். அப்படி எடுக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். நிறைய ரிசர்ச் பண்ணணும், நிறைய பசங்க கிட்ட பேசணும், பழைய பசங்க கிட்டையும் பேசணும், புது பசங்க கிட்டையும் பேசணும். யூடியூப்ல பசங்க என்ன பேசுறாங்கன்னு வீடியோஸ் பார்க்கணும், எப்படி கிளாஸ் இருக்குன்னு வீடியோஸ் பார்க்கணும், எப்படி அவங்க பேரண்ட்ஸ் கூட பேசுறாங்கன்னு வீடியோஸ் பார்க்கணும், எப்படி மார்க்ஸ் திருத்தி தராங்க, டெஸ்ட் வைக்கிறாங்கன்ற வீடியோஸ் பார்க்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தென் நீங்க வந்து அவங்க கிட்ட பேசணும். ஸ்டார்டிங்லேயே போய் பேசவே கூடவே கூடாது. இந்த ரிசர்ச் எல்லாம் நான் ஒரு 30 நாள் பண்ணதுக்கு அப்புறம் எஸ் நான் இவங்க 3 பேர் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கேன், இவங்க 4 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு போய் பார்க்கணும். அவங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே நான் போய் கேட்டுதான் நான் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்க போய் பார்க்கணும். ஏன்னா ஆப்வியஸ்லி நீங்க ஒன்ஸ் போயிட்டீங்கன்னா there is a chance of getting brainwashed. ஒன்ஸ் போயாச்சுன்னா ஆம்பியன்ஸ் வச்சு பிரெயின் வாஷ் ஆவீங்க, பேச்சை வச்சு பிரெயின் வாஷ் ஆவீங்க. அது இப்படிதான் நடக்கும். இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, நான் வந்து என்ன ஃபோன் வாங்க போறேன்னு முடிவு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு 10 யூடியூப் வீடியோ பார்ப்பேன், எந்த ஃபோன் பெஸ்ட் ஃபோன்னு. அதுக்கப்புறம் அந்த கடைக்கு போனா அப்பவே என்ன பிரெயின் வாஷ் பண்ணி வேற ஃபோன் வாங்கி வச்சிடுறாங்க. ஓகே, ஸோ அப்போ இவ்வளோத்தையும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் அடுத்த டிசிஷன் எடுத்து இந்த 4ல இருந்து 1 ஃபில்டர் பண்ணி சூஸ் பண்ணணும். பிளஸ் எவ்வளவு வாக்குறுதிகள் நிறைவேறுது, ஏன்னா வாக்குறுதிகள் அள்ளி கொடுக்கலாம், அதுல எவ்வளவு நிறைவேற்றப்படும். இப்போ ஒரு பேட்சுக்கு 100 பேர் தான் நாங்க கிளாஸ் எடுப்போம், அதுக்கப்புறம் நிறைய பேட்சஸ் எடுப்போம் அப்படின்னா 100 பேரை தாண்டுதா? அதே மாதிரி கிளாஸ் டைமிங்ஸ் காலையில 6 மணில இருந்து 1 மணி வரைக்கும் தான் கிளாஸ் டைமிங் வச்சிருக்காங்கன்னா 1 மணிக்கு தாண்டி கிளாஸ் எடுக்கிறாங்களா? அப்ப நீங்க அது பழைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கணும். அப்பா இப்ப நான் வந்து ஈவினிங் காலேஜ் சேர போறேன்ப்பா, இவங்க கிளாஸ் டைமிங் மாத்திட்டாங்கன்னா எனக்கு ஈவினிங் காலேஜ் அடி வாங்கும், அப்ப என்னப்பா பண்றது? கிளாஸ் டைமுக்கு முடிப்பாங்களா? இப்ப எக்ஸாம் வந்து மே மாசம் வருதுன்னா அட்லீஸ்ட் மார்ச் 20ஆம் தேதிக்குள்ளேயாவது கிளாஸ் முடிக்கிறாங்களா, முடிச்சிருவாங்களா? அப்போ மார்ச் 20ஆம் தேதிக்குள்ள கிளாஸ் முடிச்சிட்டாங்கன்னா 100 மார்க்ஸ் டெஸ்ட் எப்போ வைப்பாங்க? மார்ச்சுக்கு முன்னாடி வைப்பாங்களா, மார்ச்சுக்கு பின்னாடி வைப்பாங்களா? எவ்வளவு டெஸ்ட் வைப்பாங்க? எக்ஸாமுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 3 தடவை 100 மார்க்ஸ் டெஸ்ட் வைப்பாங்களா? கரெக்ஷன் பண்ணுவாங்களா? யார் கரெக்ஷன் பண்றாங்க? எப்படி மார்க் வரும்? இந்த மாதிரி எல்லா கேள்விகளும் கேட்கணும். என் பக்கத்து வீட்டுக்காரன் சேர்ந்துட்டான், என் எழுத்து வீட்டுக்காரன் சேர்ந்துட்டான், என் மேல் வீட்டுக்காரன் சேர்ந்துட்டான்லாம் சேரக்கூடாது. இவ்வளோ ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பாருங்க, நீங்க ஸ்கூல் சேரும்போது பசங்களுக்கு எவ்வளவு ரிசர்ச் பண்ணுவீங்க, எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், அந்த ஸ்கூலா இந்த ஸ்கூலா, ஏன்னா அது வாழ்க்கை. அதே மாதிரிதான் இது வாழ்க்கை. ஒழுங்கா எடுக்கலன்னா காசும் வேஸ்ட், டைமும் வேஸ்ட். ஸோ ஜஸ்ட் கூகுள் ரேட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு முடிவெடுக்காதீங்க. அதெல்லாம் அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. உண்மையான கூகுள் ரேட்டிங்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு, இப்போ எல்லாம் உண்மையான கூகுள் ரேட்டிங் இப்போ காசு கொடுத்தா எனக்கு கூட எக்கச்சக்கமா கூகுள் ரேட்டிங் வரும். உண்மையை சொல்லணும்னா விருப்பமா விரும்பலையான்றதான் இப்ப விஷயம். ஓகேவா? இப்போ 50,000 கட்டி ரேட்டிங் வாங்க போறோமா வாங்கலையான்றது. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, மார்க்கெட்டிங் பண்ணணும் முடிவு எடுத்துட்டா எந்த எக்ஸ்ட்ரீம் போனா போகலாம். ஓகே, ஸோ ஏன் இவ்வளவு மார்க்கெட்டிங் பண்றாங்க யோசிச்சு பாருங்க. நான்லாம் படிக்கும்போது சிஏன்றதே ஒரு ஹிடன் கோர்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், எங்கடா இன்ஸ்டியூஷன் இருக்கு, யாரா நல்லா எடுக்கிறாங்கன்ற மாதிரி நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ அது இங்க வரும்போது ஏன் இவ்வளவு மார்க்கெட்டிங்னு நீங்க யோசிச்சாலே உங்களுக்கு அது விஷயம் தெரிஞ்சிடும். நன்றி, வணக்கம்.